படித்த படிப்புக்கு இப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. கம்ப்யூட்டருக்கும் இதுக்கு அப்படி சம்மந்தம் இல்லை, எனக்கு ஒரு வீடு கட்டி தருவீங்கன்னு பார்த்தா இந்த வீடை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. உள்ள உட்காந்து வாழ எங்கிட்டு போகிறது? இது அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே மேலே வந்து நியூஸ் பேப்பருக்குள்ள அதை வந்து கசக்கி வச்சுட்டு துணியில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை முக்கி எடுத்து இது மேலே வச்சுட்டோன்னா அப்படி காஞ்சு அப்படி மழை மாதிரி செட் ஆயிடும். நைட்டு செஞ்சு வச்சாங்க, இப்போ வந்து டைட்டாக இருக்கமாயிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு பேப்பரில் அப்ளை பண்ணலாம். ஏன் பேப்பரில் போடுறீங்க? இப்போ விட்டுமா நீங்கள் செட் பண்ணுறீங்களா பாறை மாதிரி? இந்த பாறையெல்லாம் இதே மாதிரி தான் செஞ்சீங்களா இந்த மெத்தட்லையா? அப்புறம் ஏதாவது ஒரு பழைய துணி எடுத்துக்கணுமா? இந்த மாதிரி ஷேப்பில் இந்த பாறைக்கு ஏற்ற மாதிரி அளவாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு சிமெண்ட்டுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணணுமா? அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பர் வச்சோம்ல அதுக்கு மேலால் அந்த பேப்பர் வச்சிடணும். சில இது வந்து என்ன இந்த மாதிரி செட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம வந்து அந்த ஒயிட் சிமெண்ட்டை ஃபுல்லாக போடணுமா? அப்ளை பண்ணிட்டு அவ்வளோதானா? அப்ளை பண்ணி காஞ்சிட்டா பாறை மாதிரி ஆயிரும், வெள்ளை பாறை மாதிரி ஆயிரும், அதில் கலர் அடிக்கணும். சரி, இப்போ அவ்வளோதானே காய வைக்க போகிறீங்க. இது இருக்குது. சரிங்க, இது அந்த வீட்டுக்கோட கூரைக்கு மேலே கூரைக்கா? ஆமாம். அப்போ இந்த குச்சி, இந்த குச்சியெல்லாம் கேஸ் சரி விட வேண்டியதான். கிணறு வந்து பிள்ளைங்களே செஞ்சு வச்சுருக்காங்க. குச்சி வச்சு செலோ டேப் வச்சு ஒட்டி, அப்புறம் இது வந்து சார்ட் பேப்பரில் கலர்ஸ் வச்சு ஒட்டிட்டு இந்த பக்கெட் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்பா, தண்ணியோடு தூக்கிட்டு போகலாம் போல இருக்கு கிணற. நிறைய இது மாதிரி கட் பண்ணுறீங்களா இல்லை ஒரு பீஸே போடலாம்? நிறைய கட் பண்ணணும். கட் பண்ணி லேயராக வச்சா நல்லா இருக்குமா? இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்மளே செட் பண்ணி வைக்கிற மாதிரி விற்பாங்கள்ல, நிறைய டிசைனில் அந்த மாதிரி வீடு வாங்கிட்டு பாதியை காணோம். சரி, இந்த மீதி பாதியை இதுக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்து வச்சிட்டோம். அதானிப்பா? சரி, இதுக்கு மேலால் என்ன செய்ய போகிறீங்க? அதனால அந்த லேயர் மாதிரி பழைய வீடு மாதிரி மாற்ற போகிறேன். இதெல்லாம் புது வீடு மாதிரி இருக்குல்ல, இது பழைய வீடு மாதிரி மாற்றினா தான் வந்து ரியலாக இருக்கும். அது குழுவு கண் வச்சு விட்டுறீங்களா? சூப்பர் ஐடியா. கீழே எப்போதுமே எல்லாத்தையும் கீழே வந்து வச்சுட்டு வந்து மேலே செட் பண்ணால் நான் கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன இது வீடு புது வீடு இருந்துச்சு, இப்போ பழைய வீடாக மாறிடுச்சு. ஏன்? பழைய வீடு தான் அழகு. எல்லாரும் பழைய வீடை புது வீடாக மாற்றுவாங்க. நீங்கள் என்ன புது வீடை பழைய வீடாக மாற்றுறீங்க? நேச்சுரலாக இருக்காங்கண்ணா. இந்த குடியில் சேர வரைக்கும் வீடை குப்பை தொட்டியாக தான் இருக்கும் போல். வீடே குப்பையாக தான் இருக்கும். பழைய குச்சியில் ஆமாம், ஆனால் கரண்ட்டு பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஐயோ, இத்தனோண்டு கிறிஸ்மஸ் ட்ரீயா? சூப்பராக க்யூட்டாக இருக்குல்ல. கட்டையெல்லாம் வச்சு கட்டெல்லாம் வச்சு இதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்து மாற்றினோம்னா பழைய வீடு மாதிரி மாறிடும். இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, ஏதோ துணியெல்லாம் வெட்டி தரா. வீடு செய்யறதுக்கு ரெடி பண்ண வேணாமா? அதான் இது வந்து ஒயிட் சிமெண்ட் வச்சு ஒட்ட போகிறீங்க தானே துணி, அதுதான் அளவு எடுக்கிறேன். தையக்கார ஃபேமிலி, துணி ஒட்ட தெரியாதாண்ணா?
பர்பிள் கலர் தெரியாமல் அப்படின்னா அதுக்கு மேலே ஒயிட் சிமெண்ட் போட்டு பூசிட்டுங்கண்ணா சரிண்ணா. இப்போ இன்னொரு பக்கம் துணி வேணுமா? நம்ம பரவாயில்ல, பர்பிள் வீடு ஒயிட் வீடாக மாறிடுச்சு. இன்னும் கருப்பு வீடாக மாறும் கலர் அடித்தா. இதுதான் கோஸ்ட் வீடு. கோஸ்ட் வீடா? இந்த பக்கம் துணி வெட்டணுமா? சரியோ எல்லாம் வச்சு புது வீட்டை வந்து பழைய வீடாக மாற்றியாச்சு. சுண்ணாம்பு அடிக்கணும். இது கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். வீட்டை ஒட்டிக்கணும் சிமெண்ட் வச்சு. இதோட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் ஒட்டியாச்சு. தர்மக்கல் அது மாதிரி வெட்டிட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சு அடிச்சு விடணும். அடிச்சு விட்டால் தான் செவுறு மாதிரி இருக்கும். ஓ, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிப்பீங்களா? அதுக்கப்புறம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது பெயிண்ட் அடித்தா கரெக்டாக இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம். இப்போ என்ன பெயிண்ட் அடிக்கிறீங்களா? என்ன ப்ரௌன் கலரும் பிளாக் கலருமா? ஒயிட்டு பிளாக் மிக்ஸ் பண்ணி ஒரு கிரே கலர். அப்போ இதில் ப்ரௌன் லைட்டாக ப்ரௌன். ஓகே. அப்போ அது ஃபுல்லாக அந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கணுமா சுற்றி? ஆமாம், அந்த பாறை மாதிரி தெரியும் தான் அப்படி தான் அடிக்கணும்ல. அங்கங்கே பிளாக். இப்போ வந்து வீடு வந்து நல்லா காஞ்சிருச்சு. தொட்டு பார்க்கலாமா? ஆமாம், காஞ்சிருச்சு. அங்கே வந்து பெயிண்டிங் வேலை நடக்குது. பெயிண்டிங் வேலை அங்கே முடிஞ்சோடனே வீட்டுக்கு வருவீங்களா? இன்னும் பாறை மாதிரி இருக்கா இல்லையா? பாறை மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். இப்போ கரெக்டாக வருது. பெயிண்ட் அடிக்கும் போது வருது இல்லை? என்னம்மா செய்கிறீங்க? கூடை செய்கிறேன். கூடையா? எதுக்கு? அப்போதான் அந்த அனிமல்ஸுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கா? ஓஹோ, அதில் அந்த அட்டைப்பெட்டியில் கட் பண்ணி ஒட்டுறீங்களா? ஓகே ஓகே. என்னம்மா அந்த பெட்டி முடிச்சிட்டிங்களா? பெயிண்ட் அடிக்கிறேன். அப்படியா? சூப்பராக வந்துருச்சு. உள்ளேமா பெயிண்ட் அடிக்கணும்? சரி சரி. இப்போ சூப்பராக ஆச்சு இல்லை முதலுக்கு பார்க்குறது விட? ரியல் எஸ்டேட் வந்துருச்சு. ரியல் எஸ்டேட். செடி மரம்லாம் வச்சோம். இன்னும் ஃபுல்லாக வச்சோடனே சூப்பர் ஆகிடும்ல. ஒரு செவரு மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். பின்னாடி வந்து வச்சு மார்க்கி போகிறோம். ப்ளூ வச்சு. சரி, ப்ளூ வருதா? ப்ளூ வர மாட்டேங்குது. வருது வருது. ஹீட்டாக வருது. வருது வருது. ஒட்டுங்க, சரியாக இருக்கும். டக்குன்னு காஞ்சிடும். அதுதான் டக்குன்னு வைக்கணும், இல்லாட்டி காஞ்சிடும். ப்ளூ கம்மியாக வருது. கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா காஞ்சிடும். கிணறு ஒட்டிட்டிங்களா? கிணறு ஒட்டியாச்சு. அப்படியா? நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் தண்ணி பிடிக்கலான்னு பார்த்தேன். இந்த கிணறுல என்ன நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா? நிறைய உப்பாக இருக்குது போல் இந்த கிணத்துல. யார் அந்த உப்பு செஞ்சது? மேடம், நீங்களும் அந்த உப்பு கிணறு செஞ்சது யாரு? என்ன மேடம் உப்பு தண்ணி கிணறு செஞ்சிருக்கீங்க? பனிக்காக இவ தான் செய்ய சொன்னா. அதனால இப்போதைக்கு இதுக்குள்ள போட்டு வைப்போன்னு பார்த்தா அப்பா அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அந்த கிணறு வேணாம், ஏன்னா ரொம்ப உப்பா இருக்கு. உப்பா பனியா? அது வீட்டுக்குள்ளேயும் அது மாதிரி தானே இருக்கு. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். சூப்பராக வந்துருச்சு. என்ன இன்னுமா இந்த குடியில் வேலை முடியல? இங்கே டைமே கிடைக்க மாட்டேங்குது. டைம் கிடைக்கும், எல்லாருக்குமே 24 hours தான். நம்ம தான் அதை யூஸ் பண்ணணும். சரி, முடிச்சுட்டு சொல்லுங்க. அது கலர் அடிச்சுட்டு பின்னாடி வச்சுட்டா லைட்டை வச்சுட்டு குடியில் செட் பண்ண வேண்டியதான். ட்ரீயெல்லாம் செட் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி. சரி. என்ன சார் பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஒரு மரத்தை வச்சோம்னா சீரியல் லைட்டுக்கு யூஸ் ஆகும். இங்கே ஒன்று வச்சுருக்கீங்க, இங்கே ஒன்று வச்சுருக்கீங்களா? இப்போ என்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சா?
இல்லை இன்னும் வேலையை முடிக்கல. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணால் தான் அது பிரித்து மேய்ஞ்சி லைட் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் சரி இப்போ வைக்கிறீங்களா? இப்போ பின்னாடியே லைட் செட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா மூடியாச்சு. லைட்டை அப்படி சுற்றி விட்டுருக்கோம் ஒரு குச்சை வச்சு. மூடி விட்டால் உள்ளுக்கு லைட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வீட்டுக்குள்ளே லைட் எறிகிற மாதிரி ஒரு லைட்டை வந்து உள்ளே விட்டாச்சு. என்ன மரம் காஞ்சு போய் கிடக்கு? காஞ்ச மரம் தான், என்ன பண்ணுறது, ஸ்ப்ரிங் தானே. ஒரு இலையும் காணோம். பனி பெய்கிறப்ப இலையெல்லாம் வந்துடும். அது தெரியாதா உனக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் பச்சையாவது இருக்கணுமே. பச்சை எதுவுமே தான் வைப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செடி கிடி வச்சு விட்டா கரெக்டாக இருக்கும். ஊர் ஓட்டுறோம். செவரை ஒட்டுறீங்களா? இது என்ன அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஓ, இதெல்லாம் மேலெல்லாம் இந்த குளுகன் வச்சு தான் ஒட்டினீங்களா? இதெல்லாம் எடுத்துருப்பா. ஹெல்ப்புக்கு நானும் இருக்கிறேன். யார் அது? சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு அடியில் வந்து சீரியல் பல்ப் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இந்த பஞ்சை வந்து பனி மாதிரி எடுத்து விட்டு வச்சா கரெக்டாக இருக்கும் தோணும். இப்போ லைட் போடும்போது அழகாக இருக்குமா? ஆமாம். இது பழசோடது இது. இவ்வளோ நாள் எப்படி சாப்பிடாம இருந்தீங்க? இருங்க, இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் உங்களுக்கு. இவ்வளோ பாம்புங்களா? எப்படி நீங்க சாப்பிடாம இருக்கிறீங்க? என்னது பாம்புகளாவா? இதுதான் சொல்லிட்டு இருந்தீங்களா? ஐயா, என்ன இது குப்பையா இருக்கு ஒரே. நாளுமே சாப்பிடாம இருந்திருக்குது. என்ன ஒரே குப்பையா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே. பூ இருக்குல்ல, இப்போ சொல்லு. இது வந்து பால் எல்லாம் புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா தேங்காய் பூ இருக்குல்ல, தேங்காய் அது வந்து நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்படி எடுத்தால் தான் இது வந்து நீட்டாக இருக்கும். என்னப்பா? எடுத்துகிட்டு இது வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெயிண்ட் வந்து ஒன்று வந்து மண் கலர் இருக்குல்ல, அந்த மாதிரி கலரில் ஒரு பெயிண்ட்டும், அதுக்கப்புறம் க்ரீன். இதுவா? இந்த க்ரீனா? இந்த க்ரீன். இதுக்கு வந்து இந்த க்ரீன், இதுக்கு இந்த க்ரீன். அப்போ வந்து புல் இருக்குல்ல, அந்த என்னது இந்த புல்லுப்பா, பாசியில் வந்து ஒரு புல் ஃபார்ம் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணுறோம். கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, பெயிண்டில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வந்துடும். எப்படிமா இது பிடிமா, இது பிடிச்சிப்போ. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். சாதம் மாதிரி இருக்கா? கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்க வேண்டியது. இன்னும் கொடுப்பா, இன்னும் கொஞ்சம். இப்போ வந்து இந்த கலரை கொடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தா மண் மாதிரி இருக்குது தானே. இப்போ இது ஒரு ஐடியா. ஓகே. பார்க்குறதுக்கு மண் இருக்கிற மாதிரி இருக்கேனப்பா. அந்த என்னது வைக்கோலோட தூள் அந்த மாதிரி தெரியுதா? கை மறைக்குது. ஓகே. வேறு எங்கெல்லாம் போடுங்க? இந்த ஃபெவிகால் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த புல்லை வந்து ஒட்டினோன்னா அது வந்து நல்லா ஒட்டிக்கும். இப்போ வந்து பச்சை கலர் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டோம். ஏப்பா லைட்டாக அந்த க்ளூ வச்சு பச்சை கலர்லாம் ஒட்டிட்டோம்.
இப்போ பார்க்கும்போது ரியலாக இருக்குல்ல. சோத்து தட்டை பிசைஞ்சிட்டே உட்காந்துருக்கு இந்த மேடம். இன்னும் கொஞ்சம் போட ஒரு வேண்டியது. நிமிஷம் கொஞ்சம் தானே நெல் வரேன். கொஞ்சமாக அப்பாவுக்கு எதுவும் ஃபைனலாக ஒரு ஐடியா, ஃபைனலாக ஒரு ஐடியா வந்திருக்கு. டச்சப், ஃபைனல் டச்சப். அப்பாடி அம்மாடி இங்கெல்லாம் போட போகிறீங்களா? கொஞ்சம் அதிகமா இருந்த பவி அப்பவே நீங்கள் தான் சொன்னீங்க இலையுதிர் காலம்ட்டு. இதெல்லாம் ஒழுகுது. என்ன இலை உதிர்காலின்னா கம் உதிர்காலி போடுறீங்க பேசிட்டு இருக்காங்க. கம்முது காலமா? போடுப்பா போடுப்பா. பாசிபிளா? ஒன்றும் வர முடியுது. பாசிபிளா? இல்ல பாசிபிள், நோ பாசிபிள். பாசிபிள் தான். பாசிபிள் நீங்கள் பாசிபிள். ஒட்டுங்க ஒட்டுங்க ஒட்டும். லைட்டாக வந்து குருத்து வந்திருக்கு அது மாதிரி. இப்பதான் கொஞ்சோண்டு குடுத்து வந்திருக்குது. அப்போ பாசிபிள் தானே. கிளையில வர மாதிரி. இன்னைக்கு வந்து இலையுதிர் காலம்னு சொன்னார்ப்பா. 2 நாளைக்குள்ள வளர்ந்துருச்சாமா? தேங்காய் பூ. இன்னும் அதுக்குள்ள ஆடு வந்துருச்சு. ஆடு மேயுது. ஓ, அதுக்கு தான் புல்லு போட்டிங்களா? ஆடு வேற இருக்குதானா? இல்லாட்டி அது புள்ளையே சாப்பிடாது, எதையோ தரையே தின்னுட்டு இருக்கிறோம். ஆனா ஆடை பார்த்தா ஆடு மாதிரியா இருக்கு. இது ஆடு மேனு. என்னது ஆடு மேனா? அப்படின்னா யாருப்பா? ஆடு மேய்க்கிறவன். ஓஹோ. ஆடு எப்படிப்பா கல்லுல எல்லாம் ஏறும்? ஏறும்பா. ஆடு எல்லாத்துலேயும் ஏறும்டி. மலையிலே ஏறும். என்ன ஆடு மாடு தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே. கட்டு கட்டு. சூப்பராக இருக்குல்ல? ரியலிஸ்டிக்கா இருக்கு. குழந்தை இயேசு. என்னம்மா ஏதோ சொல்ல வந்த? என்னது? அம்மா அப்பா இவ்வளவு பெருசா இருக்கிறாங்க, குழந்தை ஜீசஸ் இவ்வளோ பெருசா இருக்கு. அவரும் பெருசா இருக்காரா? அது மட்டும் தனியாக வாங்கினப்பா. இல்ல இவரும் இவங்க 3 பேரும் ஒரே ஹைட்ல இருக்கிறாங்க பாருங்க. அது பரவாயில்ல. வந்து தனியா வாங்கணும், அதனால தான் அப்படி இருக்கு. செட்டாக வாங்கினா எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ போடுங்கம்மா. வாவ் வாவ், சூப்பராக இருக்குல்ல? நீங்கள் பின்னாடி அந்த லைட்லாம் கொண்டு போனது ரியலாகவே இருக்குது. செம்மையாக இருக்குது. சூப்பர். வீட்டுக்குள்ளெல்லாம் லைட் போட்டு வச்சுருக்கீங்க. கிணறுக்கெல்லாம் லைட்டு. அப்போனா எல்லா இடத்தையும் வெளிச்சமாக இருக்கும். அந்த குட்டி வீடுக்குள்ள கூட. ஆமாம் பார்த்தேன். ஆமாம், சூப்பர். செம்மையாக இருக்குது.